நீங்க பகிர்ந்துகிட்ட சில குறிப்புகள், கட்டுரைகள் அடிப்படையில ஒரு ஆழமான உரையாடலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ம் ஈவேரா சாமி, அதாவது பெரியார், அவரோட சிந்தனைகள் பத்தி ஒரு குறிப்பிட்ட கோணத்த பார்க்க போறோம். குறிப்பா சொல்லணும்னா, பிராமணர்கள், அப்புறம் சாதி இது சம்பந்தமா அவரோட நிலைப்பாடுகள்ல காலப்போக்குல சில முரண்பட்ட மாற்றங்கள் வந்ததா ஒரு கட்டுரை வாதிடுது. அத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நம்ம பார்வைக்கு ஆதாரமா இருக்கிறது ஈவேராவின் இரு முகங்கள், பிராமண அடிமை, சாதி அடிமை அப்படிங்கிற தலைப்புல வந்த ஒரு கட்டுரை. இது கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர் அருணன் எழுதின காலந்தோறும் பிராமணியம் புக்கையும் விடுதலை பத்திரிகை குறிப்புகளையும் ஆதாரமா காட்டுது. இந்த கட்டுரையோட வாதங்கள் என்ன, அது என்ன ஆதாரங்களை காட்டுது, அதோட பார்வை என்ன அப்படிங்கறத உங்களுக்கு அப்படியே கொண்டு வரது தான் நம்ம நோக்கம். அதாவது ஈவேராவோட சிந்தனையில ரெண்டு வேற வேற கட்டங்கள் இருந்ததா இந்த கட்டுரை சொல்லுது. ஒண்ணு பிராமண எதிர்ப்பு இயக்கத்தையே அவர் விமர்சிச்ச காலம், இன்னொன்னு சாதி ஹிந்துக்களை விமர்சிச்ச தலித்துக்களை அவர் கண்டிச்ச காலம் இப்படின்னு அது காட்டுது. வாங்க இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த கட்டுரை ஆரம்பத்திலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லுது. இப்ப திராவிடர் கழகத்தினர், அதாவது தீகா, தங்களை யாராவது விமர்சிச்சா அவங்கள பார்ப்பன அடிமைன்னு சொல்றது வழக்கம்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு காலத்துல ஈவேராவே இதே மாதிரி ஒரு நிலையில, அதாவது பிராமண எதிர்ப்ப விமர்சிக்கிற நிலையில இருந்தாருன்னு இந்த கட்டுரை ஒரு சித்திரத்தை வரையுது. அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமா, அதுதான் இந்த கட்டுரையின் தொடக்க புள்ளி. இதை சொல்றதுக்கு கம்யூனிஸ்ட் அருணனோட காலந்தோறும் பிராமணியம் புத்தகத்திலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. அதாவது 1916ல நீதி கட்சி உருவாகுது இல்லையா, அதுக்கு போட்டியா காங்கிரஸ்குள்ள இருந்த பிராமணர் அல்லாத தலைவர்கள், அதுல ஈவேராவும் ஒருத்தர். 1917ல சென்னை மாகாண சங்கம்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. ஈவேரா அதுல துணைத் தலைவர்கள்ல ஒருத்தரா இருந்திருக்கார். சரி, அப்போ அந்த சென்னை மாகாண சங்கத்துல அவர் இருந்தப்போ குறிப்பா இந்த பிராமண எதிர்ப்பு அரசியல் பத்தி ஈவேராவோட பார்வை எப்படி இருந்துச்சுன்னு இந்த கட்டுரை சொல்லுது. 1919ல ஈரோட்ல இந்த சங்கத்தோட 2வது மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநாட்டுக்கு வரவேற்பு குழு தலைவரா ஈவேரா இருந்திருக்கார். அப்ப அவர் பேசின வரவேற்புரையிலிருந்து ஒரு பகுதி இந்த கட்டுரை கோட் பண்ணுது. தேச முன்னேற்றத்துக்கு நாட்டு கிளர்ச்சி செய்யும் காலத்து இந்தியாவில் பிறந்த எந்த சகோதரர்கள் மீதும் துவேஷம் காட்டலாகாது. பிராமண துவேஷம் காட்டி தேச நலத்தை நாடுவது தேசத்திற்கு தீங்கு செய்வதை ஒக்கும். ஓ, அப்படியா? அப்படின்னா அந்த டைம்ல நீதி கட்சி மாதிரி அமைப்புகள் செஞ்ச பிராமண எதிர்ப்ப அவர் பிராமண துவேஷம் அப்படின்னு பார்த்திருக்கார். அது மட்டும் இல்ல, அது நாட்டு விடுதலை போராட்டத்துக்கும் தேச நலனுக்கு நல்லதில்லன்னு நினைச்சிருக்காருன்னு இந்த கட்டுரை விளக்குதா? ஆமா, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டுமில்ல, அந்த கட்டுரை இன்னொரு ஸ்டெப் மேல போய் அவர் பிராமணர் அல்லாதவங்க மேலையும் ஒரு விமர்சனத்தையும் அந்த பேச்சுல வச்சதா சொல்லுது. இதுதான் அந்த கட்டுரையின் வாதத்துல ரொம்ப முக்கியமானது. அப்படியா? என்ன விமர்சனம் அது? பிராமணர் அல்லாதவங்க மேல அவர் என்ன சொன்னதா அந்த கட்டுரை சொல்லுது? அப்போதைய சூழல்ல பிராமணர்கள் ஒரு டிஃபென்ஸ் எடுத்தாங்களாம். எங்களை குறை சொல்றீங்களே, நீங்களுமே பிராமணர் அல்லாதவங்க பஞ்சமர்கள் மேல தீண்டாமை காட்டுறீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இத ஈவேரா தன் உரையில சொன்னதா கட்டுரை சொல்லுது. அவர் சொன்னதா சொல்லப்படுற வரிகள் இதுதான்: நாம் பிராமணர் மீது எவ்வகை குற்றம் குறைகளை சுமத்துகிறோமோ அவ்வகை குற்றம் குறைகளை பஞ்சமர் முதலியோர் நம்மீது சுமத்துகின்றனர். பிராமணரோடு அமர்ந்து உணவு கொள்ள விரும்பும் வேளாளன் பஞ்சமனோடு அமர்ந்து உணவு கொள்ள விரும்புகிறான் இல்லை. நம்மவருள் பலர் தாழ்த்தப்பட்டோருடன் சகோதரத்துவம் காட்டாது பிராமணனிடத்து சகோதரத்துவம் இல்லை என்று கூறுவது அறியாமையே ஆகும். ஆஹா, இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படின்னா அவர் வெறும் பிராமணர் எதிர்ப்ப மட்டும் பேசாம, பிராமணர் அல்லாத சமூகங்களுக்குள்ளேயே இருக்கிற சாதி பாகுபாடு, அந்த தீண்டாமை கொடுமை இதெல்லாம் அப்பவே சுட்டி காட்டியிருக்கார். சரி, இந்த கட்டுரையை எழுதினவர் ஈவேராவோட இந்த குறிப்பிட்ட பேச்சை எப்படி பார்க்கிறார்? இந்த கட்டுரை ஈவேராவோட இந்த பேச்ச ரொம்ப நேர்மையானதுன்னும் அவர் உண்மையை பேசியிருக்கிறாருன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம இது அம்பேத்கரோட கருத்துக்களோட ஒட்டு போகுதுன்னு ஒரு ஒப்பீட காட்டுது. ஓ, அம்பேத்கர் என்ன சொன்னாருன்னு இந்த கட்டுரை ஞாபகப்படுத்துது. அம்பேத்கர் பிராமணியத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லிக்கிட்ட பல பிராமணர் அல்லாத தலைவர்கள் உண்மையில தங்களோட சாதி ஆதிக்கத்தை விட்டு கொடுக்க ரெடியா இல்ல. அவங்க பிராமணர்களை மாதிரியே நடந்துக்கிட்டு தங்களை ஒரு செகண்ட் கிளாஸ் பிராமணர் மாதிரி காட்டிக்கித்தான் பார்த்தாங்களே தவிர பிராமணியத்தை உண்மையா ஒழிக்கணுங்கிற அக்கறை இல்லைன்னு விமர்சிச்சாரு. ஈவேராவோட அந்த 1919 பேச்சு அம்பேத்கரோட இந்த விமர்சனத்தோட பொருந்துதுன்னு இந்த கட்டுரை வாதிடுது. சரி, இது ஈவேராவோட ஆரம்ப கால நிலைப்பாடுன்னு வச்சுக்கலாம்.
இந்த கட்டுரை இத பார்ப்பன அடிமை காலம் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுது. ஆனா பிற்காலத்துல அவர் ரொம்ப தீவிரமான பிராமண எதிர்ப்பாளராவும் சாதி ஒழிப்பு போராளியாவும் அறியப்படுறாரே. அப்போ இதே தலித்துகள் மற்றும் சாதி இந்துக்கள் பத்தின அவரோட பார்வையில என்ன மாற்றம் வந்ததா இந்த கட்டுரை சொல்லுது? இங்கதான் இந்த இருமுகங்கள் கலைப்பு வருதா? ஆமா, இங்கதான் கட்டுரையின் மையவாதமான அந்த முரண்பாட்டை சுட்டி காட்டுறாங்க. பிற்காலத்துல குறிப்பா தலித்துகள் மேல அடக்குமுறைகள்லாம் நடந்த சூழல்ல இந்த கட்டுரை கீழ்வெண்மணி சம்பவத்தை எல்லாம் ஒரு பின்னணியா மனசுல வச்சு பேசுது. ஆனா அவங்க கோட் பண்ற பேச்சு 1956லேருந்து வருது. அந்த நேரத்துல ஈவேராவோட கருத்துக்கள் முற்றிலும் வேற மாதிரி இருந்ததா காட்டுது. 1956 செப்டம்பர் 21 விடுதலை இதழ்ல வந்த ஈவேராவோட பேச்சிலிருந்து ஒரு பெரிய பகுதியே இந்த கட்டுரை மேற்கோள் காட்டுது பாருங்க. திராவிட மக்களுக்கு அவர்களால் ஆதித்திராவிடர்களால் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை. ஆனாலும் நாம் எவ்வளவோ செய்தோம். அப்படி இருந்தும் பிராமணர்கள் தேவையில்லை, சாதி இந்துக்களால் தான் எங்களுக்கு தொல்லை என்று ஆதித்திராவிடர்கள் கூறுகிறார்கள். இது நன்றியற்ற பேச்சு. அவர்கள் படிப்பு துறையில் முன்னேற வழிகாட்டியவர்கள் நாங்களே. ஆதித்திராவிடர்களின் கோயில் தெரு நுழைவுக்கு முதல் போராடியவர்கள் நாங்கள்தான். இதற்கெல்லாம் அவர்கள் நன்றி செலுத்தவில்லை என்றாலும் நமக்கு விராதிகளாகவாவது ஆகாமல் இருக்க வேண்டாமா அப்படின்னு பேசியிருக்கார். ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? நம்பவே முடியலையே. முன்னாடி 1919ல பிராமணர் அல்லாதவங்க தலித்துகள் கிட்ட பாகுபாடு காட்டுறாங்க, அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்ன அதே ஆளா இப்ப தலித்துகள் எங்களுக்கு சாதி இந்துக்களால தான் தொல்லைன்னு சொன்னா அதை நன்றியற்ற பேச்சுன்னு சொல்றதா இந்த கட்டுரை சொல்லுது. இது ரொம்ப பெரிய முரண்பாடா தெரியுதே. அதுதான் இந்த கட்டுரையின் மையவாதமே. 1919ல நாம சுய பரிசோதனை செஞ்சுக்கணும், தலித்துகள் கிட்ட சகோதரத்துவம் காட்டணும்னு சொன்னவரோட நேர்மை 1956ல எங்க போச்சுன்னு கட்டுரை ஆசிரியர் கேட்கிறார். ஒருத்தர் தன்னை யாரு ஒடுக்குறாங்களோ அவங்கள தானே சுட்டி காட்டுவாங்க. தலித்துகள் தங்களை ஒடுக்குற சாதி இந்துக்களை பத்தி பேசினா அது எப்படி நன்றி கெட்டதனமாகும்? இதுதான் கட்டுரையின் கேள்வி. அப்போ இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னவா இருக்கும்னு கட்டுரை ஏதாவது சொல்லுதா? ஏன் ஈவீரா இப்படி பேசியிருக்கலான்னு அது யூகிக்கிறதா? கட்டுரை ஒரு யூகத்தை முன்வைக்குது. சாதி இந்துக்கள்னு சொல்லும்போது அதுல ஈவேராவோட சொந்த சமூகமும் அடங்கும் இல்லையா? அதனாலதான் தலித்துகள் அப்படி சொல்றத கேட்டு அவருக்கு கோபம் வருதான்னு கட்டுரை ஒரு கேள்வி எழுப்புது. சுருக்கமா சொல்லணும்னா, கட்டுரையோட வார்த்தைகள்லயே சொன்னா, முன்னாடி பார்ப்பன அடிமைன்னு வர்ணிக்கப்பட்ட காலத்துல இருந்ததா சொல்லப்படுற அறிவு நாணியும், அப்புறம் பார்ப்பன எதிர்ப்பாளராகி தன் சாதி அடிமையாக, இது கட்டுரையின் வார்த்தைகள், மாறின பிறகு இல்லாம போயிடுச்சோன்னு அந்த வாதம் முடியுது. ஓகே, அப்போ இந்த கட்டுரையின் மொத்த வாதம் இதுதான். ஈவேராவோட வாழ்க்கையில 2 வேறுபட்ட கட்டங்கள். ஒண்ணுல பிராமணர் எதிர்ப்பை விமர்சிச்சு பிராமணர் அல்லாதவங்க சுய விமர்சனம் செய்யணும்னு சொன்ன நிலை. இன்னொன்னுல தலித்துகள் சாதி இந்துக்களை விமர்சிச்சப்போ அவங்களையே கண்டிச்ச நிலை. இந்த 2யும் கட்டுரை முறையே பார்ப்பன அடிமை, சாதி அடிமை அப்படின்னு பேர் சொல்லி ஒரு முரண்பாடா காட்டுது. ஆமாம், இதுதான் இந்த கட்டுரை முன்வைக்கிற பார்வை. இப்ப நாம ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திடணும். நாங்க இந்த உரையாடல்ல நீங்க ஷேர் பண்ண இந்த கட்டுரையில் இருக்கிற கருத்துக்களையும் அது யூஸ் பண்ற மேற்கோள்களையும் அதோட வாதங்களையும் மட்டும்தான் உங்களுக்கு தர்றோம். இது ஈவே ராமசாமி பத்தின ஒரு குறிப்பிட்ட விமர்சன பார்வையை முன்வைக்குது. இதுதான் முழுமையான சித்திரம்னு நாங்க சொல்ல வரல, இல்ல இந்த கருத்தை நாங்க ஏத்துக்கிறோங்கிற அர்த்தமும் இல்ல. இது முழுக்க இந்த கட்டுரையின் ஆய்வு தான். சரி, அந்த கட்டுரையோட பார்வையை நாம இப்போ தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அது காட்டுற ஆதாரங்கள், அதோட வாதங்கள், அது சுட்டி காட்டுற முரண்பாடு எல்லாத்தையும் பார்த்தோம். 1919ல பிராமணர் அல்லாதவங்க சுய விமர்சனம் செய்யணும்னு சொன்ன ஒரு நேர்மையான குரல், 1956ல தலித்துகள் சாதி இந்துக்களை குறை சொன்னப்போ வந்த கோபம், இந்த 2யும் இந்த கட்டுரை 2 வேற முகங்களா காட்டுது. ஆமா, சரியா சொன்னீங்க. கட்டுரை இந்த 2 காலகட்டங்களையும் அந்த மேற்கோள்களையும் ஒப்பிட்டு ஒரு கடுமையான விமர்சனத்தையும் முன்வைக்குது. இது உண்மையிலேயே யோசிக்க வைக்குது. ஒரு வரலாற்று ஆளுமையோட இவ்வளவு நீண்ட பொது வாழ்க்கையில அவரோட கருத்துக்கள்ல இது மாதிரி மாற்றங்கள் அல்லது சில பேர் சொல்ற மாதிரி முரண்பாடுகள் இருக்கிறது சகஜம்தானா? இது ஒரு நல்ல கேள்வி. பாருங்க, வரலாற்று நாயகர்கள் உட்பட யாரோட கருத்துக்களும் காலப்போக்கில் மாறலாம். அதுக்கு சூழல், அனுபவம், அரசியல் நிலைப்பாடுன்னு பல காரணம் இருக்கலாம். சில மாற்றங்கள் ஒரு பரிணாம வளர்ச்சியா இருக்கலாம், சில சமரசங்களா இருக்கலாம்,
சிலது உண்மையிலேயே முரண்பாடுகளாக கூட இருக்கலாம். அப்படியானா இது மாதிரி ஒரு விமர்சன கட்டுரையை நம்ம எப்படி அணுகணும்? இது ஈவேரா பத்தின நம்ம புரிதலை எப்படி மாத்துது அல்லது இன்னும் சிக்கலாக்குதா? இது மாதிரி கட்டுரைகள் ஒரு ஆளுமைய பத்தி நாம வச்சிருக்கிற ஒரே மாதிரியான பார்வையை தாண்டி அவரை பத்தின விவாதங்களை இன்னும் ஆழமாக்க உதவுதுன்னு சொல்லலாம். ஒருத்தரோட சிந்தனைகள்ல இருக்கிற சிக்கலான தன்மைகள், மாற்றங்கள், ஏன் முரண்பாடுகளை கூட கவனிக்க தூண்டுது. அதே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட கட்டுரை சொல்ற வாதம் மட்டும்தான் முழு உண்மையான்னு நாம கேள்வி கேட்கணும். மத்த ஆதாரங்கள் என்ன சொல்லுது, வேற பார்வைகள் இருக்கான்னு ஒப்பிட்டு பார்க்கறது ரொம்ப முக்கியம். ரொம்ப சரி. அப்படியானால் இந்த கட்டுரை எழுப்புற கேள்விகள் முக்கியமானவை. அதாவது ஒரு தலைவரோட கருத்துக்கள் காலப்போக்குல மாறும்போது அந்த மாற்றத்தை நாம எப்படி மதிப்பிடுறது? எந்த காலகட்டத்தோட கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது? இல்ல இந்த மாற்றங்களுக்கு பின்னால இருக்கிற சமூக அரசியல் காரணங்கள் என்னவா இருக்கும்? இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே? நிச்சயமா. இதுதான் நீங்க இன்னும் சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம். ஒருத்தரோட கருத்துக்கள் மாறும்போது அது வளர்ச்சியா, இல்ல சந்தர்ப்பவாதமா, இல்ல ஏதோ சமூக அழுத்தங்களோட விளைவா? இது மாதிரி கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இன்னும் பல ஆதாரங்களை தேடி படிச்சாதான் ஒரு ஆளுமைய பத்தின முழுமையான புரிதல் கிடைக்கும். இந்த கட்டுரை அந்த பயணத்துக்கான ஒரு தொடக்கப்புள்ளி, அவ்வளவுதான்.